ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக விநாயகரே வந்து சாப்பிடுவார். அது மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லாத்துக்குமே. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூரணத்துக்கு உள்ளக்க ஸ்டஃப் பண்ணுறது கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் எள் ஆட் பண்ணிக்கினேன். அப்புறம் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நல்லா மெல்ட் ஆக விடலாம். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் இருந்தால் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப் எந்த ஷேப்போ அந்த நான் உருண்டையும் பிடிச்சிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் ஃபஸ்ட்டு உருண்டை மாதிரி தட்டி உள்ளக்க ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் பார்த்தே ஸ்டஃப் பண்ணுங்கள். நல்லா ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை உருண்டை கொழுக்கட்டையை மட்டும் நான் வந்து இது பாஸ்மதி ரைஸில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 மணி நேரம் பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி இப்போ இட்லி பாத்திரத்தில் அவிய வச்சிடலாம். 15 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா ரெடி.